வணக்கங்க. நான் டாக்டர் சத்யா. டாக்டர் திரோஸ் கிளினிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல அண்டர் பர்பிள் ஃபிஷ் டிவிஷன்ல அசோசியேட் டைரக்டரா இருக்கேங்க. ஒரு உதாரணங்க, நம்ம பக்கத்து வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் XY ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போங்க. ட்ரீட்மெண்ட் பக்காவா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அஃபோர்டபுளா இருக்குங்க. நீங்க பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கேயும் ஒரு இடத்துல வந்து தங்கிடுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னால் டிட்டர்மைன் பண்ணப்படுதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கேர். ஹாஸ்பிட்டல்ஸ் எப்பயுமே குவாலிட்டி கேரில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க. 2வது விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கணுங்க, பேலன்ஸ் பண்ணணுங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லைன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு இடத்துல லூசர் ஆகிடுவாங்க. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ், NABH மாதிரி விஷயங்களை நம்ம குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக ஆஸ் பர் NABH நம்மளுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இதை கண்டிப்பாக முக்கியங்க. அண்ட் 4வது விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெக்னாலஜி இல்லை ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கணுங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஆம்பியன்ஸ் இருந்ததுனாலே ஆல்மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்கங்க. ஸோ இந்த 4 விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த 4 விஷயம் உங்களுக்கு இருந்ததுனாலே டெஃபினட்டாக உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நல்ல ரெப்புடேஷனோட டெஃபினட்டாக பேஷண்ட்ஸோட வால்யூம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நல்லபடியாக நீங்கள் கொண்டு வரலாங்க. தேங்க்யூ.